அதே மாதிரி அப்போல்லாம் கம்பெனி இதுக்கெல்லாம் தொழில்கள்லாம் எதுவுமே கிடையாது. முதலாளி தோட்டம் வச்சுருக்கக்கூடிய உரிமையாளர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டால் வாழ முடியும். அவங்களுக்கு மாடு மேய்ச்சி கொடுத்தா அந்த மாடில் கொஞ்சம் இருக்கும், பால் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். தண்ணி பாய்ச்சினா அந்த கிடுகு மட்டையை வச்சு விட்டோம்னா அந்த கிடுகு வச்சு கஞ்சி குடிக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் காலம் ரேஷனில் அரிசி போட்டதுனால கொஞ்சம் ஆதரவு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கிட்ட இருக்கவங்கள பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்கவங்க வந்து யாருமே பெருசாக முன்னேறல. அங்கே தான் இருக்காங்க. ஒன்று காய் வெட்டுவாங்க, தேங்காய் வெட்டுற வேலைக்கு போவாங்க. அப்படி அது மாதிரி உழுகுற வேலை இருந்துச்சு. முந்தி மாடு வச்சு உழுவாங்க. இந்த மாதிரி வேலை ஏதாவது இருந்துச்சு. ஆடு மாய்ப்பாங்க. மாட்டுக்காரனுக்கு போய் சாப்பாட்டுக்காக தங்கி பண்ணைக்கு இருப்பாங்க. அவங்க மாட்டுக்காரன் அந்த மேய்க்கிறதுக்காக அவன் கஞ்சி ஊற்றுவான். இப்படி தான் வளர்ந்துச்சு. இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இந்த ஜவுளி பூங்கா ஆண்டிப்பட்டி அந்த மாதிரி வரக்கினதே ஒரு தொழில்ன்றாங்க. இந்த மாதிரி தோப்புகளை இடையில ஒன்றும் இல்லாமல் இறந்துருப்பாங்கல்ல, அவங்களாம் அங்கே வந்து ஒரு 10-30 குடும்பம் திருப்பூருக்கு போயிட்டாங்க. இந்த இதை விட்டு இடம் பெயர்ந்து போய் திருப்பூரில் இருக்காங்க.